இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. ஆமா மருமகளே, எப்படி இருக்க? அத்தை நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேம்மா. அப்புறம் எங்க உன் தங்கச்சி ஒத்துக்கிட்டாளா? இல்ல அத்தை, அவளாவது ஒத்துக்கிறதாவது. அவ ஒத்துக்கிட்டா இந்த உலகமே அழிஞ்சிரும் அத்தை. எங்கம்மா உன் தங்கச்சியை காணும்? அவளா அத்தை ஏதோ காஃபி எடுக்க போயிருக்கா அத்தை. அப்புறம் வாமா வந்து உட்காருமா. ஐயோ இருக்கட்டும் அத்தை. வீட்டுக்கு வந்து உங்க பையனே நின்னுட்டு இருக்காரு. நான் நிக்க மாட்டேனா அத்தை? ஆரம்பிச்சிருவியா அவனை கலாய்க்க? இல்ல, எப்பயாவது ஒரு தடவை வருவான் உங்க பையன். இதுக்கு மேல இங்கே இருக்கணும்ல அத்தை, அதுதான் சொன்னேன் அத்தை. என்னம்மா நீ, அவனுக்கும் கொஞ்சம் வேலை இருக்கும்ல. ஓ, வேலை இருந்தா எங்களால பார்க்க வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா அத்தை? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லதானே அத்தை? அட நீ வேறம்மா, அவன்கிட்டயும் நான் பல டைம் சொல்லியிருக்கேன், போயிட்டு வாடா உன் அத்தை பொண்ணுங்கள பாத்துட்டு வா, உன் அத்தைய பாத்துட்டு வான்னு. எங்க இவன் கேட்டிருக்கான்? இதுக்கு மேலதான் உன்னை பார்க்க வந்துட்டே இருக்கணுமே. அப்புறம் என்னம்மா? அம்மா திடீர்னு இந்த முடிவு? நானும் அம்மாவும் ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம். சரி அப்படியே இன்னைக்கு வந்து பொண்ணு பாத்துட்டு போயிடலான்னு. ஆஹா, எங்க கிட்ட எல்லாம் கேட்க மாட்டீங்கல்ல அத்தை? என்னம்மா உங்களுக்கு பிடிக்காம இருக்குமா, இல்ல இந்த அத்தாவும் அம்மா சொல்றத கேட்காம இருப்பீங்களா? அதுக்கு என் தங்கச்சி ஏத்துக்கணும். அவ ஏத்துக்குவா, உனக்கு தெரியாதா? ஏத்துக்குவா. இங்க யாருன்னு தெரிஞ்சா ஏத்துப்பா. ஆனா நீங்க தான் பொண்ணு பார்க்க வரீங்கன்னு அவளுக்கு தெரியாதுல. அந்த பட்சத்துல அவ ஏத்துக்க மாட்டாத்த. அட வரட்டும், வந்து பாக்கட்டும். அம்மா இங்க கார்த்தி வரல? அவன் காரை நிப்பாட்டிட்டு வரேன்னு சொன்னான். ஆனா பையனை ஆளே காணோம், எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை அவளை பார்க்க போயிட்டானா என்னமோ. இல்லையே, நான் போக மாட்டேன், இங்கதான் வருவேன்னு சொல்லிட்டு தானே இது பண்ணான். ஆமா, அவன் போகனாலும் போயிருப்பாமா. பாருங்க, உங்க பையனே சொல்றாருல. ஆமாமா, அவன் போயிருப்பான். வாங்க மாமா, என்ன வந்ததுல இருந்து பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இங்க நானும் என் பையனும் என்னத்த பேசுறது? அதான் மருமகளும் மாமியாரும் உட்காந்துட்டு பேசுன்னு பேசிட்டு இருக்கீங்களே. நாங்க பேசினாலும் நீங்களும் இடையில பேசணும் மாமா, தப்பு இல்ல. நீங்களும் உங்க பையன் மாதிரி இருந்துடாதீங்க மாமா. அவர் தான் யார்ட்டையும் பேச மாட்டாருன்னா நீங்களும் அப்படியா? இவ ரொம்ப ஓவரா பேசுறாமா. நான் இங்க திரும்ப ஓவரா பேசுறேன். அவ வந்ததுல இருந்து கலாச்சிட்டு தான் இருக்கா. அப்புறம் இவளாலே என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடுவேன். ஆஹா, இங்க சொல்லு பாப்பு. முடிஞ்சா சொல்லடா, என்னெல்லாம் உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. என்ன தவிர வேற எந்த பொண்ணும் உனக்கு கிடைக்க மாட்டா, ஞாபகம் வச்சுக்கோ. ஹலோ அம்மா, எனக்கு ஏகப்பட்ட பேர் ப்ரப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ரப்போஸ் பண்றாங்கன்னா ஏத்துக்க வேண்டியதானே? சரி, அத்தை பொண்ணு வீட்டுல மகாராணி மாதிரி இருக்காளே, எதுக்கு அந்த பொண்ணு நான் ஓகே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதாம்மா. இது சுத்தமா நம்புற மாதிரியே இல்லாத. என்னை இவன் பார்க்க வர மாட்டானா, பேச மாட்டானா, எதுவும் பண்ண மாட்டானா. ஆனா அத்தை பொண்ணு மகாராணி மாதிரி இருக்காளே, அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைப்பானா. ஏதாவது நியாயமா இருக்காத்த, நீங்களே சொல்லுங்க. அது வந்துமா, அவனுக்கும் உனக்கு கொஞ்சம் பிடிக்கும் தான். இல்ல கொஞ்சம்னா எனக்கு புரியல. அம்மா கொஞ்சம் கூட பிடிக்காதுமா, அவ்வளவுதாம்மா. ஓ, பிடிக்காதா? பாத்துக்கிறேன்டா, இனி எப்படி உனக்கு பிடிக்காம போகுதுன்னு நான் பாத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நார்மலா பேச வேண்டாம். இதுக்கு மேல அத்தை பொண்ணாவும் நடந்துப்பேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணாவும் நான் நடந்துக்க போறேன். பாத்துட்டே இரு. ரொம்ப ஓவரா பேசுற நீ. வாயிருக்கே நடிச்சு விட்டுட்டு இருக்காதடா. என்கிட்ட மாட்டினேன்னு வச்சுக்கோயே, அடுத்து உன்னால தப்பிக்க முடியாது. அது என்னமோ உண்மைதாம்மா. என் பொண்டாட்டிக்கிட்ட மாதிரி நான் என்ன தப்பிக்கிறேனா? தப்பிக்கல நானும். அதே மாதிரிதான் என் பையனும் மாட்ட போறான். மாமா, அத்தை கேட்டீங்களா அவர் என்ன சொன்னாருன்னு? அவரு கடுக்குறாருமா, இப்படிதான் பேசுவாரு. என்ன தவிரலாம் வேற எந்த பொண்ணு இவரெல்லாம் நல்லா பாத்துக்காது. ஒரு நல்லபடியா பாத்துக்கிறல இதுவும் சொல்லுவாரு, இதுக்கு மேலேயும் சொல்லுவாரு இவரு. ஆமாமா அத்தை, சொன்னாலும் சொல்லுவாரு அத்தை. இவரெல்லாம் நீங்க உங்க கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும் அத்தை, அப்பதான் அவர் திருந்துவாரு. எங்கம்மா இப்ப பாத்தியா உன்கிட்ட எப்படி சொல்றாருன்னு? இதுல ஒரு பையன் வேற மாட்டிப்பானா. ஆஹா, பாக்குறேன் அத்தை, பாக்குறேன். உங்க பையன் கிட்ட நான் மாட்டிட்டு வேணா சிக்கி தவிக்கணும் அத்தை. உங்க பையன் வேலைன்னு போவாராம். என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அத்தை? உங்க பையன் நல்ல நாளையே எங்களால பார்க்க வர மாட்டாரு. இதுல என்ன பிடிச்சிருக்குன்னு வேற அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் அத்தை எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா இப்ப வரைக்கும் அவர் என்ன மட்டும் தனியா பார்த்து வந்து நான் பார்த்ததே இல்ல. ஆனா என்ன போய் பிடிச்சிருக்குன்ட்டாரு அத்தை. இல்ல என்ன பிடிச்சிருக்கா, இல்ல அவர் தம்பிக்காக சொல்றாரான்னு கூட எனக்கு தெரியல அத்தை. ரொம்ப பண்றமா நீ. உன்னை பிடிச்சிருக்கங்கனால வந்தேன். இல்ல உங்க தம்பி என் தங்கச்சி லவ் பண்றாரு, அப்படியே நீங்களும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அதுக்காக கூட நீங்க சொல்லிருக்கலாம்ல. ஆமாமா, உன்னை வேற அதுக்காக சொல்றாங்க. உங்களை பிடிச்சிருக்குங்கிறனாலதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றோம், போதுமா? ஆஹா, ஆனா எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கலையேடா. அத போய் உன் அம்மா கிட்ட சொல்லு. அம்மா இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, இவன் நல்லவன் வல்லவங்கிறாங்க. என்ன பண்றது, இந்த பொண்ணு அம்மா சொல்றதை கேட்டுட்டு இருக்காளே, அதனால அம்மா
அம்மா சொல்றதுனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அப்பையும் உன் வாயில இருந்து என் பையனை பிடிச்சிருக்குன்னு வராது. அத போக போக வேணா சொல்லிக்கலாம். உங்க பையன் எப்படி நடந்துக்கிறான், என்ன பண்றான், இதை நான் பார்த்துட்டு நான் சொல்றேன் அத்தை. ஆஹா, நீ வேணா பாரு, என் பையன் எப்படி என்ன பண்றான்னு மட்டும் பாரு. உன்னை சீக்கிரம் அவன் வலையில விழுக வைக்க போறான். பாக்குறேன் அத்தை, பாக்குறேன். உங்க பையன் என்ன சீக்கிரம் வலையில விழுக வைக்கிறான்னா நானும் பாக்குறேன். இதெல்லாம் நடக்குங்கிற நம்பிக்கையே இல்ல. இருந்தாலும் நீங்க சொல்றீங்களேன்னு அத்தை நான் ஒத்துக்கிறேன் அத்தை. நான் பாக்குறேன் அவர் என்ன பண்றாருன்னு. வாமா மருமகளே. நான் இங்க யாருக்கும் மருமகளா கிடையாது. ஆமாம்மா, என்னச்சு கண்ணை மூடி இருக்க? உங்க யாரையும் பார்க்க விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளைய பார்க்கவும் எனக்கு விருப்பம் இல்ல. அக்காவை பொண்ணு பார்க்க வந்தீங்களா, அவங்கள மட்டும் பார்க்க வாங்க. வேண்டாம உங்க ரெண்டாவது பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க முதல்ல? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? உங்க அக்காவை நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன் அக்கா ஒன்னும் நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் போதும். உன் தங்கச்சிக்கு வாய் அடங்குதா பத்தியா? அப்படிதான் அத்தை. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. என்னம்மா அங்க நின்னுட்டு காஃபி எடுத்துக்கோங்கன்னா எப்படிமா எடுத்துப்போம்? உங்க ரெண்டாவது பையனுக்கு கால் இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்குமா? அப்புறம் என்ன வந்து எடுத்துக்க சொல்லுங்க தேவைனா. அப்ப எங்களுக்கலாமா? ஓ, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? வந்து எடுத்துக்கோங்க. என்னம்மா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா? வீட்டுக்கு எதுக்காக வந்தீங்க முதல்ல உங்களுக்கு கிட்ட யாரு சொன்னது? இங்க ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல இல்ல, அப்புறம் என்னத்துக்கு வந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க. என்னத்துக்கு வந்தோன்னு கேட்டா உங்களை பொண்ணு பார்க்கதான். ஐயோ, என்ன பொண்ணு பார்க்க உங்களை யார் வர சொன்னது? உங்க அம்மாதாம்மா. பொண்ணுக்கு விருப்பமா இல்லையான்னு ஏதாவது கேட்டீங்களா? அம்மா நீ என்ன லூசாமா? இந்த பாருங்க, என்ன லூசு கீசன் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். நான் ஒன்னும் லூஸ் எல்லாம் கிடையாதுங்க. அவ கொஞ்சம் டைட்டு தான். நீங்க பேசுங்க. அக்கா பேசாம நின்று. என்னம்மா நீ, நான் ஏன் லூசுன்னு சொன்னா முதல்ல புரிஞ்சுக்கோ. எந்த கூமுட்டையாவது பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடி உனக்கு விருப்பமா என்னன்னு கேட்பாங்களா? மாப்பிள்ளையும் பொண்ணு பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் விருப்பமா என்னன்னு எங்கனால கேட்க முடியும். அதுக்கு முன்னாடியே நாங்க வரதுக்கு முன்னாடி எப்படிமா கேக்குறது? ஓ, அப்படி வேற இருக்குல்ல. அதுக்கு நீங்க பைத்தியம் சொல்லிடலாமா? பைத்தியம் சொல்ற உரிமைலாம் உங்களுக்கு கிடையாது. ஓ, என் பையனுக்கு இருக்காமா? சரிம்மா சரிம்மா. ஹலோ, உங்க பையனுக்கும் கிடையாது. தயவு செஞ்சு வீட்டை விட்டு எந்திரிச்சு போயிருங்க. இல்லைன்னா என்ன பொண்ணு பார்க்க வந்தேன்னு சொல்லாதீங்க. ஏமா கண்ணை திறந்து முதல்ல எங்களால பாருமா. உங்களால பார்க்கணும்னு எனக்கு எந்த விருப்பமும் கிடையாதுங்க. அதனால தாங்க கண்ணை மூடிட்டு வந்திருக்கேன். இதுலயே உங்களுக்கு புரிய வேணாமா உங்க பையனையும் பிடிக்கல உங்களையும் பிடிக்கலன்னு? என்ன எதுக்குமா பிடிச்சிருக்கணும்? என் பையனை பிடிச்சா மட்டும் போதும்லமா. அவசியம் இல்லைங்க எனக்கு. என்னடி பண்ணிட்டு இருக்க? கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பவே காஃபி கொடுக்க சொல்லி சொன்னேடி. அப்பவே காஃபி கொடுக்க சொன்னீங்க, நானும் வந்து காஃபி கொடுக்கறேன். அவங்க யாரும் எடுத்துக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஆமாங்க, உங்க பொண்ணு அங்கேயே நின்றுட்டு காஃபி இருந்தாங்கன்னா எங்கெங்க எடுக்க முடியும்? எங்களுக்கு என்ன 10 அடி தூரமா கையே. எங்களுக்குன்னு இருக்கிறதே கொஞ்சோண்டு சின்ன சைஸ் கை தான். அதுல போயிட்டு என்னமோ வாங்க காஃபி எடுத்துக்கோங்கங்கிற உங்க பொண்ணு. என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏமா, அவங்க எல்லாத்துக்கும் கால் இருக்குல்லம்மா. காஃபி தான் அவங்க வந்து போட்டுக்க மாட்டாங்க. காஃபி போட்டு கொடுக்கறது கூட எடுத்துக்க மாட்டாங்களா? நீ ரொம்ப பேசுறடி. சரிடி, இப்ப எதுக்கு கண்ணை மூடி நின்னுட்டு இருக்க? மாப்பிள்ளைய பார்க்க விருப்பம் இல்ல, அவங்க குடும்பத்தையும் பார்க்க விருப்பம் இல்ல எனக்கு. அட்லீஸ்ட் உங்க அக்காவை பார்க்க வந்த மாப்பிள்ளையோட குடும்பம்னாவது மதிக்கலாம்ல. அப்படின்னா அக்காவை மட்டும் பார்க்க வந்துருந்தீங்கன்னா இன்னொரு ஸ்வீட்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். நீங்க பார்க்க வந்தது என்னையாச்சு, அப்படிதான் இருக்கும். அவ்வளோ யோசிச்சு வச்சா இவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கலாம், அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படியே கொஞ்சம் தாங்கணும்னு. ஆனா அதுல எல்லாத்தையும் மண்ணை தூக்கி நீங்களே போயிட்டீங்க. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரிம்மா, அந்த காஃபியாவது கொடு. நீங்க அப்பதானங்க சொன்ன, வந்து எடுத்துக்கோங்க. அந்த காஃபியை ஆறி போய் கொண்டு போய் சூடு பண்ணிட்டு வா போ. இந்த வெயிலுக்கு காஃபி சூடா குடிக்கணும்னு அவசியம் இல்ல. கோல்டு காஃபியா குடிச்சுக்க சொல்லுங்க. நீ ரொம்ப ஓவரா பண்றடி. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, உனக்கு விருப்பம் இல்லைன்னு ஸ்டாப் பண்ணிக்கோ. அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நீ என்னக்கா அவங்க வீட்டு மருமகளா போறவ, இப்படிதானே நீ பேசுவ? வர வர அவளுக்கு ரொம்ப வாய் அதிகமாயிருச்சு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீ விடுங்க, அவ அப்படிதான் பேசுவான்னு உங்களுக்கே தெரியும்ல. நீ ஆமாமா, அது நல்லாவே தெரியுதுமா. இப்ப ரொம்ப வாயாயிட்டா. ஆமா, எங்க வீட்டுக்கு வரப்போற மருமக ரொம்ப வாய். நீங்க உங்ககிட்ட எத்தனை டைம்ங்க சொல்றது உங்க பையன் எனக்கு பிடிக்கல, அப்புறம் எப்படி நான் மருமகளா வருவேன்? அதெல்லாம் நீ பையனை பார்த்தா ஒத்துக்குவேமா. கண்ணை திறந்து பாரு. ஐயோ அங்கிள், சும்மாலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்க வைஃப் கிட்ட இப்பதான் சொல்லி புரிய வச்சேன். இதுல வேற உங்ககிட்ட வேற சொல்லி புரிய வைக்கணுமா அங்கிள்? எனக்கு இதுல விருப்பம் இல்ல அங்கிள். நீங்க தான் ஏதோ கூமுட்ட மாதிரி வந்து சொல்லிட்டீங்க. நானும் இந்த மாதிரி பண்ண முடியுமா? எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அக்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, பார்த்தா அக்காவுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி ஓகே பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு என்ன பார்க்க வரேன், எங்க அப்பாவை பார்க்க வரேன்னா சொல்லக்கூடாது. ஏமா, உங்க அப்பாவுக்கு அம்மா மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தாங்க, உனக்கு தானமா தேட முடியும். அது தெரியுதுல அங்கிள். என்னோட முடிவு இங்க ரொம்ப முக்கியம் தானே. ஆமாம்மா, உன்னோட முடிவு இல்லாம எப்படி? அப்ப அங்கிள் எனக்கு வேணாம் அங்கிள். உங்க பையனை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அங்கிள். உங்க பையனவும் பிடிக்கல, உங்களையும் எனக்கு பிடிக்கல அங்கிள். ஓ,
என் பையனை பாத்துட்டியம்மா நீ? அம்மா போட்டோ காட்டினாங்க, பாத்துட்டேன் அங்கிள். சாரி, பாத்துட்டேன் ஆன்ட்டி. எனக்கு பிடிக்கல ஆன்ட்டி. இப்ப என்னோட விருப்பமும் முக்கியம்னு சொன்னீங்க. என்னோட விருப்பம் இதுதான் ஆன்ட்டி. ஓ, அப்ப என் தம்பி உனக்கு பிடிக்கல அதானம்மா? நீங்க வேறையா, எனக்கு சுத்தமா முடிக்கல. அப்ப அவங்க பையனும் உனக்கு பிடிக்கல தானடி? ஐயே, பிடிக்கலனா பிடிக்கலதான். அதான் சொல்லிட்டேனே சுத்தமா பிடிக்கலன்னு. உண்மையை சொல்லு, உனக்கு பிடிக்கல தானே? அக்கா நீ வேற ஆரம்பிக்காத. பிடிக்கலனா பிடிக்கலதான். அப்புறம் பார்த்த உடனே இவர்தான் பிடிச்சிருக்கு, இவர்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ சொல்லக்கூடாது. அக்கா நான் எப்படிக்கா சொல்லுவேன்? அதமா அக்கா கேக்குறல, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்ல. ஆன்ட்டி சாரி, அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உங்க பையனை கல்யாணம் பண்ண 1000 பேர் இருப்பாங்க, அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா என் பையனுக்கு பிடிச்ச பொண்ணே நீ தானம்மா. ஆனா எனக்கு பிடிக்கல உங்க பையனை, அதனால என்கிட்ட பேசாதீங்க ப்ளீஸ். அத்தை நான் சொல்றேன்ல, எனக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க பையனையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என் தங்கச்சிக்கு உங்க பையனை சுத்தமா பிடிக்கலையா? எப்படியே தெளிவா சொல்றேன் கேளுங்க. சுத்தமா உங்க பையனை என் தங்கச்சிக்கு பிடிக்கல. அதனால அவளே உங்க பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் செருப்பால அடிச்சு துரத்துங்க அத்தை. ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த வீட்ல இருந்து யாரும் கேட்க மாட்டோம். நான் செருப்பால அடி வாங்க மாட்டேனே, ஏன்னா இப்பவே உங்க பையனை எனக்கு பிடிக்கல, இதுக்கு மேலேயும் எனக்கு பிடிக்கல. சரிம்மா, அப்ப உன்னை மட்டும் எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறோம். அப்புறம் என்ன பூ வச்சுட்டு போறோம்மா. இன்னும் ஒரு வாரத்துல என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம், சரியாம்மா? சரிங்க அத்தை. ஏப்பா சாமி, எவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு உங்ககிட்ட. பிடிக்கலன்னு சொல்ற ஒரு வார்த்தைக்காக எப்படியோ பிடிக்கலன்னு சொல்லிட்டோம். அக்காவை மட்டும் தான் பாக்குறேன்னாங்க. இன்னும் ஒரு வாரத்துல என்கேஜ்மெண்ட். இவங்க மூஞ்சினால எப்படிதான் முடிக்க போறோன்னு தெரியல. சை, என்ன பண்றது? அக்காவோட நல்லதுக்காக நம்ம செஞ்சுதானே ஆகணும். எங்க இப்போ கேக்குற அக்கா ஓகே தானே? எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது, அப்பதான் நான் கண்ணை திறப்பேன். ஐயோ, ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. சரி அப்ப ஓகே. அத்தை நீங்க எப்படி இங்க? அப்ப உங்ககிட்ட தான் இவ்ளோ டைலாக்கும் பேசி முடிச்சேனா? இது மாப்பிள்ளை வீட்ல இருந்து வருவாங்க, அவங்க கிட்ட பேசலாம்னு வச்சிருந்தேன் அத்தை. இப்ப திரும்பி அவங்க வந்தோடனே பேசணும் அத்தை. என்னத்த நீங்க? அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்காவது நான் அத்தைன்னு சொல்லி இருக்கலாம்ல. அதான் அவங்க சொன்னாங்களே, நீ தானே காதுல வாங்காம நின்னுட்டு இருந்த. அத்தை இப்ப எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன், எனர்ஜி பாதி போயிருச்சு அத்தை. இப்ப அவங்க கிட்ட வேற பேசணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே வெளியில உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க, அதனால தானே காஃபி கொண்டு போய் கொடுக்க சொன்னீங்க. ஆமாண்டி, நான் இல்லைன்னு சொல்லலையே. அப்புறம் எங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க? ஏம்மா, நாங்கெல்லாம் உங்களை பொண்ணு பார்க்க வரக்கூடாதாம்மா? என்னத்த பேசுறீங்க? இப்ப விளையாட போற நேரமா அத்தை? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க அத்தை. அத்தை இங்கதான் உட்காருவீங்களா? ரூமுக்கு டைரக்டா வந்திருக்கலாம்ல அத்தை. இப்ப பாருங்க, நான் யோசிச்சு வச்ச டைலாக் எல்லாம் இங்க பேசி முடிச்சிட்டேன். இப்ப திரும்பி இதே டைலாக் அங்க பேசணும் அத்தை. என்னத்த பண்றீங்க? ஐயோ அத்தை போங்க அத்தை, செம்ம டென்ஷன் ஆக்கி விட்டீங்க அத்தை நீங்க. ஆமா, நீங்களும் கூட்டு சேர்ந்து பேசிருக்கீங்க பாருங்க. வீட்டுக்கு வரப்போற மருமகன்னு சொல்லிட்டோம், நீதான் புரிஞ்சுக்கல. என்ன மாமா, போங்க மாமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா வரலையாமா? அவங்களும் எப்பயும் வந்துட்டாங்கடி. எங்கம்மா போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இங்க உட்காராம? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை இங்க உட்கார வைனா அத்தையும் மாமாவே கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்க நீ. ஐயோ உன்னெல்லாம் என்ன பண்றதுனே தெரியலம்மா. இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு நான் திரும்பி கண்ணை மூடி திரும்பி பேசுறேன் போ. ஏமா, அதுதான் நாங்க சொன்னோமே, நாங்கதான் பொண்ணு பார்க்க வரக்கூடாதா? விளையாண்டுட்டு இருக்காதீங்க மாமா, நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். ஏம்மா, நீ வேற. உன் அக்காவையும் உன்னையும் நாங்க தான் பொண்ணு பார்க்க வந்தோம். அத்தை என்ன சொல்றீங்க? ஆமாண்டி லூசே, அத்தையும் மாமாவும் தான் வந்திருக்காங்க. இவங்க தான் மாப்பிள்ளை வீட்டு சைடு. அவங்க ரெண்டாவது பையனுக்கு தான் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. நீ என்ன சொல்லிட்ட? வேண்டவே வேணாம் புடிவாதத்துல நின்னுட்டு இருக்க. சரிம்மா, அப்ப வேண்டாமா, நீயே இவ்ளோ தூரம் பேசிட்ட. இதுக்கு மேலேயுமா? அதுலயும் உன் அம்மா கிட்டலாம் சொல்லியிருக்கேன், நீங்க நல்ல குடும்பம்லாம் இல்லைன்ட்டு. இதுக்கு மேலேயும் எப்படிமா உன்னை மருமகளா ஏத்துக்க முடியும்? சரி விடுமா, என் ரெண்டாவது பையனுக்கு வேற எங்கேயாவது பொண்ணு கிடைக்கும். 1000 பொண்ணு இருக்கும், கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டேமா? ஏமா? அக்கா எங்க போறாலும் அங்கதானே நான் போக முடியும். அக்கா விட்டு நான் எப்படியாவது பிரிஞ்சிருக்கிறது? ஐயோ, உனக்கு தான் பிடிக்கலையேம்மா. அக்காக்காக இத கூட ஏத்துக்க மாட்டேன் அத்தை. சாச்சா, என்னக்காக உன்னோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண வேணாம், விடு. நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டல அக்கா. அக்காக்காக உங்க ரெண்டாவது பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சாச்சா, அதெல்லாம் வேணாமா அத்தை. அப்ப கூட உன் வாயில இருந்து என் பையனை காதலிக்கிறேன்னு வராது. அத்தை நீங்க சொல்லவே இல்லை என்கிட்ட. சொல்லாம வரதானடி சர்ப்ரைஸ். அம்மா கார்த்தி எங்க? அவன் உன் ரூம்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், போ. ரூம்ல இருக்கானா? ஆமா, போய் பாரு போ. செருப்புமா? அத்தை இருங்க அத்தை, வரேன். என்ன மேடம், உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? மேடம் அழகா ரெடியா கிளம்பி இருக்கீங்களே. நீ என்கிட்ட பேசாதடா. ஏன் மேடம்? நீ என்ன பார்க்க வரேன்னு சொல்லவே இல்ல. காலையில இருந்து போன் அடிச்சேன், போனும் எடுக்கல. எவ்வளவு டைலாக் வெளியில பேசினேன் தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ப்ரிப்பேர் பண்ணி நின்றப்பல்ல. இப்ப பாரு, உங்க பையன் எனக்கு பிடிக்கலன்னா சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப என்ன கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடலாமா? மூஞ்சிலேயே குத்திடுவேன் பாரு. இருடி, ரொம்ப வெயிட்டா இருக்க. பரவாயில்ல, புருஷனாகிற போறவே இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஓஹோ, இப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமாண்டா புருஷா. சரிடி பொண்டாட்டி. என் மனசில் நீயேதானா, உன் மனசில் நானேதானா, நம் மனசில் காதல் தானா, சொல் அன்பே உண்மைதானா,
என் மனசில் நீயேதானா உன் மனசில் நானேதானா நம் மனசில் காதல் தானா சொல் அன்பே உண்மைதானா இருவருங்கள் சேர்ந்திருந்தாரா மாற்றிக்கொண்டோம் இதயத்தை காண இருவருங்கள் சேர்ந்திருந்தாரா மாற்றிக்கொண்டோம் இதயத்தை காண அடிக்கடி பார்த்தாதானா காதல் வளரும் தானா